ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்த வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடாக இருந்துச்சு. இப்போ காவேரி விஜய்க்கு அம்மா போட்டிருக்கிறதுனால கூடவே இருந்து பார்த்துக்கணுங்கிற மாதிரி ரொம்பவுமே போராட்டம் பண்ணி எப்படியோ ஒரு வழியாக நிவினை பேச சொல்லி அவங்க அம்மா கிட்ட பர்மிஷனும் வாங்கிட்டாங்க. இப்போ விஜய் இருக்கிற அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போய் விஜயை பார்த்துக்கிற மாதிரி சூப்பரான ஒரு ப்ரோமோவும் இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் காட்டிட்டாங்க. ஆக மொத்தத்தில் அடுத்த வாரத்துக்கான எபிசோடு எல்லாமே இந்த மாதிரி ரொமான்ஸ் மூமெண்ட் எபிசோடாக தான் இருக்கும். ஸ்டோரியில் பெருசாக மூவ் பண்ணோம் அப்படின்னா சகலகளுடைய ரகலை அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் நமக்கு சொன்ன மாதிரி குமரன் நிவின் இவங்க தான் சேர்ந்து பசுபதி எங்கேயாவது அடித்து போட்டு ஏதாவது கட்டி போட்டு எப்படியாவது உண்மையை வர வைக்கணும். ஆனால் லாஸ்ட் எபிசோடில் மாட்டினாங்க. ஆனால் நல்லா அடி வாங்கிட்டு பசுபதி தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க. இப்போ நமக்கு அடுத்து இருக்க முக்கியமான கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பக்கத்து அஜயை காட்டல, ராகினியை காட்டல, அன்பரசை காட்டல, இவங்களெல்லாம் காட்டாமல் இருக்கிறதுனால அதை வச்சு தான் அடுத்து கதை எதுவும் மூவ் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கத்து ரொம்ப வருத்தமாக இருக்க விஷயம் என்னென்னா, 2 வாரத்துக்கு மேலே ஆச்சு வெண்ணிலாவோட கதை என்ன தான் அப்படிங்கிற மாதிரி ஒன்றுமே காட்டல. ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் சொல்லியிருந்தாங்க இந்த வாரத்தில் வெண்ணிலாவோட விஷயம்லாம் காட்டுவாங்க அப்படின்னு. ஆனால் இந்த வாரம் ஃபுல்லுமே நமக்கு எதுவுமே காட்டாமல் ஒரு மாதிரியாக கதையை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே நம்ம விஜய் காவேரியை சந்தோஷமாக காட்டியே கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் நாளைக்கான ப்ரோமோ இருக்குல்ல, அதான் ஞாயிற்றுக்கிழமைக்கான ப்ரோமோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோமோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போன 2 வாரத்துக்கான ப்ரோமோவும் கொஞ்சம் ரொம்பவுமே சாதாரணமாக தான் இருந்துச்சு. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனாலும் அடுத்த வாரத்துக்கான கதைக்கு சம்மந்தமாக சூப்பரான ஒரு ப்ரோமோ வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ப்ரோமோ எப்படிப்பட்ட ப்ரோமோவாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஒருவேளை வெண்ணிலா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறத காட்டுவாங்களா, இல்லை பசுபதி வந்து அவங்க மாமா இருக்காங்கல்ல, அதாவது அவங்கள வந்து ஏதாவது பண்ணுற மாதிரி அது மாதிரி எதாவது காட்டுவாங்களா, நம்பிராஜனை எதாவது கட்டி போட்டு வச்சுருக்கிறது, எல்லாவது ரூமில் அடைச்சி வச்சுருக்கிறது, அந்த மாதிரி எதுவும் காட்டுவாங்களான்னு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது ஸ்டோரி சம்மந்தமாக கொஞ்சம் ஹிண்ட்டு கொடுக்குற மாதிரி ஒரு ப்ரோமோ இருந்தால் மட்டும்தான் அடுத்த வாரத்துக்கான என்ன ஸ்டோரி அப்படிங்கிற நம்மளால் கெஸ் பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் காட்டின ப்ரோமோ என்ன அப்படின்னா, விஜய் காவேரி ரொம்பவுமே அப்படியே கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறாங்க, ரொம்ப பாசமாக இருக்காங்க, ரொமான்ஸாக சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இப்போ விஜய்க்கு இந்த அம்மா சரியாகிற வரைக்கும் அவரால் வெளியில் வர முடியாது. ஆனால் பசுபதியோட ஆட்டத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நிவின் குமரன் தான் ஏதோ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் காவேரி இனிமேல் சும்மா இருக்க மாட்டாங்க. நம்ம காவேரி இப்போ தாங்க பேக் டு காவேரிங்கிற மாதிரி ஆரம்பத்தில் நம்ம காவேரி எதனால் நமக்கு பிடிக்குமோ அந்த துருன்னு இருக்க அந்த துடுக்குத்தனமாக இருக்கிறது அந்த மாதிரி காவேரியாக இப்போ வந்து ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கடந்த கொஞ்ச நாளாக பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருந்தாங்க. இப்போ நல்லா துருன்னே சூப்பராக ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் இப்போ விஜய் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுனால வீட்டில் இருப்பார், காவேரி தான் வெளியில் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. காவேரி கிட்ட கண்டிப்பாக பசுபதி மாட்டினாங்க அப்படின்னா கை காலை உடச்சி கட்டி போட்டு பிடிச்சிருவாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் மாட்டுறாங்களா அப்படிங்கிறது தான் டவுட்டு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரிக்கு சம்மந்தமாக எப்படிப்பட்ட ப்ரோமோ வருது அல்லது ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவிலேருந்து என்ன மாதிரி ஹிண்ட்லாம் கொடுக்குறாங்கிறத வச்சு நம்ம இது சம்மந்தமாக தொடர்ந்து பேசலாம். உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சிச்சினாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை வச்சு நம்ம அடுத்த ப்ரோமோ பேசலாம். ஆதரவு கொடுங்க. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.